ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் பிளாஸ்ட். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி ஒரு கராத்தே ஃபேமிலி. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோ தான் பொண்ணுக்கு கராத்தே கற்றுக் கொடுக்குறாரு. அது கூடவே சேர்த்து சமூக பொறுப்பையும் நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்துக்களை தான் இந்த படத்தோட ஹீரோ தான் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. இப்படி கராத்தே குடும்பத்தில் வளரக்கூடிய நம்ம ஹீரோயின் சும்மா யார் வந்தாலும் ஜாக்கி சான், ப்ரூஸ்லி லெவலுக்கு ஃபைட் பண்ணி பறக்க விடுற ஒரு ஆக்ஷன் பெண்மணியா ஹீரோயின் வளர்ந்து நிற்கிறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான டேஞ்சரஸான கராத்தே குடும்பமா இருக்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை பத்தி தெரியாத வில்லன்க தற்செயலா ஹீரோயின் ஃபேமிலிக்குள்ள நுழையிறாங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே பிளாஸ்ட். வில்லன் கேங்கும் நம்ம ஹீரோயின் குடும்பத்துக்கும் எதனால பிரச்சனை, எதுக்காக நம்ம ஹீரோயின் குடும்பத்தை இந்த வில்லன் கேங் அழிக்க நினைக்கிறானுங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, கராத்தே குடும்பமா இருக்க நம்ம ஹீரோயின் குடும்பம் அந்த வில்லன் கேங்க எப்படி எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த பிளாஸ்ட். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்துல அப்பா, அம்மா, ஒரு குட்டி பொண்ணு. இந்த குட்டி பொண்ணுடைய பேர் நிலா. இவருடைய அப்பா தான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இந்த படத்துல ஒரு கராத்தே மாஸ்டராகவே வராரு. இவருடைய வைஃப் அபிராமி. இவங்க ரொம்பவே ஒரு சாதுவான ஹவுஸ் ஒய்ஃபா வளம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவர் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம ஹீரோடைய ஃபேமிலி. ஒரு கராத்தே மாஸ்டர் இருக்க நம்ம ஹீரோ ஒரு நாள் இவருடைய பொண்ணு நிலாவை ரோட்ல விளையாடிட்டு இருக்கும்போது கூட விளையாடிட்டு இருந்த ஒரு பையன் புடிச்சு தள்ளி விட்டது மட்டும் இல்லாம திட்டி அனுப்பியிருக்கான். அழுதுகிட்டே நிலா இந்த விஷயத்தை பத்தி தான் அப்பா கிட்ட வந்து சொல்ல, எப்பவும் யாரு கண்டும் அஞ்சக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பதுல இருந்து நம்ம ஹீரோ தன் பொண்ணுக்கு கராத்தே கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மிக தீவிரமா கத்துக்கக்கூடிய நிலா பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி சின்ன வயசுல இருந்தே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முக்கியமான டோர்னமெண்ட்ல முதல் மேட்ச்ல தோத்துறா. அவ்வளவுதான், அந்த தோல்வி அவளை தூங்க விடல. ராத்திரி முழுக்க அவ தோத்ததை பத்தியே நினைச்சுட்டு இருக்க. அப்ப அவளுடைய அப்பாவான நம்ம ஹீரோ போயிட்டு, இங்க பாரு நிலா, இதுக்கப்புறம் நீ உன் வாழ்நாள்ல எந்த போட்டியிலும் தோக்கவே மாட்ட. என்னால எப்படி இவ்வளவு கேரண்டியா சொல்ல முடியுமா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 33 டோர்னமெண்ட் அட்டன் பண்ணிருக்கேன். அதுல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்கேன். அந்த தோத்த இரவு என்னால தூங்க முடியல. எப்படி தோத்தேன்னு பைத்தியமே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல கூட நான் தோத்ததே கிடையாது. அதுக்கு காரணம் தோத்த அன்னைக்கு நைட் தூக்கம் வராம பைத்தியம் பிடிக்க மாதிரி இருந்த அந்த இரவு என் வாழ்க்கையில திரும்ப அந்த இரவு வந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் வெறித்தனமா அடுத்தடுத்த மேட்ச்ல சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில தோல்வின்றதே கிடையாது. சோ அப்படிதான் நீ இந்த இரவையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அவருடைய பொண்ணான நிலாக்கு பயங்கரமா மோட்டிவேட் கொடுக்குறாரு. இப்படி தான் அப்பாவுடைய மோட்டிவேஷன் கதைகளையும் அவர் கொடுக்கக்கூடிய கராத்தே பயிற்சிகளையும் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு வளரக்கூடிய நம்ம நிலா அவங்க அப்பாவை தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறா. ஒரு நாள் ஹோட்டல்ல அவங்க அப்பா கூட சாப்பிட போகும்போது ஒரு சின்ன பையனை ஒரு ரவுடி கேங் அடிக்க, அங்கிருந்து நம்ம ஹீரோ அந்த ரவுடிங்களை அடிச்சு விரட்டி விடுறாரு. அப்ப கூட இருந்த குட்டி பொண்ணு நிலா தான் அப்பா கிட்ட போயிட்டு, உங்களுக்கு அந்த பையனை முன்ன பின்ன தெரியுமாப்பா, அவனுக்காக நீங்க இப்படி சண்டை போடுறீங்களே அப்படின்னு மாதிரி கேட்க, இங்க பாருமா, சின்ன வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இதே மாதிரிதான் பொது வழியில ஒரு ரவுடி கேங்கால அவ கொல்லப்பட்டா. அன்னைக்கு மட்டும் பொதுமக்கள் யாராவது அந்த ரவுடிங்களை தட்டி கேட்டு இருந்தா இன்னைக்கு என் தங்கச்சி உயிரோட இருந்திருப்பா. அவளுடைய பேர் நிலா. என் தங்கச்சி ஞாபகத்தமா தான் உனக்கு நான் அந்த பேரை வச்சிருக்கேன். பொது வெளியில நமக்கு தெரியாதவங்க, அதுக்காக நம்ம அப்படியே விட்டு போக முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்களையும் நம்ம சொந்தங்களா பார்த்து அவங்களுக்காக நம்ம போராடணும், சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல கருத்துக்களை சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோ தான் பொண்ணு நிலாக்கு சொல்லி வளர்க்கறாரு. இப்படியே இப்போ 15 வருஷம் கழிச்சு நிலா இப்போ பெரிய பொண்ணு ஆயிட்டா. அவ கண்ணு முன்னாடி ஒரு வயசான அம்மாவை ஒரு பொலிட்டீஷியன் கேங் போலி பத்திரத்தை வச்சு ஏமாத்த பாக்குறாங்க. அவ்வளவுதான், தான் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தா களத்துல இறங்கி போராடணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே சண்டையோட சேர்ந்து புரட்சியும் அவங்க அப்பா ஊட்டி வளர்த்த நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட அசராம நேரா அந்த பொலிட்டீஷியன் வீட்டுக்கே போயிட்டு பொலம் பொழந்து அந்த வயசான அம்மாவோட ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்றாங்க. இவங்களுடைய ஃபைட், அந்த டெக்னிக், அது எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. இவங்க கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சு பறக்க விடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் தொடர்ந்து யாரையாவது போட்டு அடிச்சுட்டு வந்துறாங்கன்ற விஷயம் வீட்டுல இருக்க ஹீரோயின் அம்மாக்கு தெரிய வருது. அவங்க தான் பொண்ணை கூப்பிட்டு, பாருமா, சும்மா மத்தவங்க ஒம்புக்கெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே டைமிங்ல நம்ம ஹீரோனோட சித்தப்பா, அதாவது ஹீரோடைய தம்பி இருக்காங்க, அவனும் அதே வீட்டுல தான் இருக்காரு. அவர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, உங்க அம்மா எவ்வளவு பேசுறாங்களே, அவங்க எவ்வளவு பேர் சண்டைக்காரி தெரியுமா? இது வரைக்கும் உங்க அப்பா ஒரே ஒருத்தர்கிட்ட தான் தோத்ததா சொன்னார்ல, அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்ல, அம்மா தான். எஸ், நம்ம ஹீரோனோட அம்மாவும் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. சோ குடும்பமே ஒரு கராத்தே குடும்பம். ஹீரோயின் இப்போ நல்லா வளர்ந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. இவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்க அந்த ஆபீஸ்ல ஒரு டிஎல் நம்ம ஹீரோனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ராத்திரியில கேப்ல போகும்போது ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கு பாக்குறான். நம்ம ஹீரோனை பத்தி தெரியாம இவன் கை வச்சிட்டான் போல. அவ்வளவுதான், காருக்குள்ளே வச்சு கண்டம் பண்றாங்க. அவ்வளவுதான், அடுத்த நாள் ஃபுல்லா ஆபீஸ்ல நம்ம ஹீரோனோட புகழாரம் தான். சோ இப்படி நம்ம ஹீரோயின் அநியாயத்தை கண்டா பொங்கி எழக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா வளம் வந்துட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை தான் காட்டுறாங்க. இந்த கேரக்டர்ல நம்ம சார்பேட்டா வேம்புலி, அவன் தான் இந்த தொழிலதிபர் வருண் கேரக்டர்ல நடிச்சிருக்கான். ஊராட்சி ஒலையில போறதுல
இவன் அடிச்சு ஆளே கிடையாது. இப்போ இவன் புதுசா ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் கையில் எடுத்திருக்கான். அது என்ன மைனிங் ப்ராஜெக்ட்னா, விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துல மலைக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கனிம வளம் இருக்கிறதா அவன் தெரிஞ்சிருக்கான். சோ அதனால அந்த மலையில மைனிங் பண்ணி அந்த கனிம வளங்களை எடுக்கிறதா அவனுடைய பிளான். இந்த மைனிங் ப்ராஜெக்ட் மட்டும் அவன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டானா கிட்டத்தட்ட 7000 கோடி ஒரே மைனிங் ப்ராஜெக்ட்ல சம்பாரிச்சிருவான். ஆனா இதுல என்ன சிக்கல்னா, மைனிங்காக அந்த மலையில தோண்ட ஆரம்பிச்சானா அவ்வளவுதான், அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் மொத்தமா நிலச்சரிவுல அழிஞ்சு போயிடும். கிட்டத்தட்ட அங்க ஒரு 1500 குடும்பம் இருக்காங்க. அங்க இருக்க அந்த மலை கிராம மக்கள் எல்லாருமே விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஜனங்க. அவங்களுக்கு வரப்போற அந்த பேராபத்து தெரியாம அங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த மைனிங் ப்ராஜெக்ட இந்த வில்லன் வருண் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுன்றதுக்காக ஆளுங்கட்சி எம்எல்ஏ கிட்ட போயிட்டு மைனிங் பண்ண பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ, எப்பா இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 1500 குடும்பம் அழிய போகுது. ஸோ அதுக்கு கைமாறா ஒரு 1000 கோடி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் உனக்கு முழு பெர்மிஷன் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ சொல்ல, சரி ப்ராஜெக்ட் 7000 கோடி அதில் 1000 கோடி போனா போதுன்னு சொல்லிட்டு இந்த வில்லன் வருண் என்ன பண்றான், அவனுக்கு கீழே ஆப்ரஹாம்ன்ற ஒரு மிகப்பெரிய அண்டர்வேல் டான் இருக்கான். இந்த ஆப்ரஹாம் இருக்கான இவன் சாதாரண ஆளே கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பல வருஷமா இவனை என்கவுண்டர்ல போடுறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது நாள் வரைக்கும் ஒருத்தன் கையில கூட இவன் சிக்கினதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு அண்டர்வேல்ட் டான் தான் இந்த ஆப்ரஹாம். சோ இப்போ இவனுக்கு போனை போட்டு அந்த 1000 கோடி ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயத்தை பத்தி வில்லன் வருண் போன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவன் நம்பக்கூடிய ஒரே ஆள் இந்த ஆப்ரஹாம் தான். அவன் கையில ஒரு வேலை கொடுத்தா அவன் கச்சிதமா முடிச்சிருவான். அவனை இப்போ அந்த 1000 கோடி ரூபாவை பண்டில் பண்டிலா கேஷா மொத்தமா துபாயில இருக்க ஒரு ஷேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒயிட்டா மாத்தி திரும்ப அந்த எம்எல்ஏ அக்கௌண்ட்டுக்கே அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கான். கடைசி அந்த டிரான்சாக்ஷன்ல துபாயில டீலிங் முடியறதுக்கு சேம் சீரியல் நம்பர் கொண்ட 100 ரூபா அதை ஒரு ஏஜென்ட் மூலியமா இந்த ஆப்ரஹாம் வாங்குறான். ஸோ இந்த 100 ரூபா நோட் துபாய்க்கு போனாதான் 1000 கோடி ரூபா எம்எல்ஏ அக்கௌண்ட்டுக்கு போகும். அப்பதான் இந்த எம்எல்ஏவும் தொழிலதிபர் வருணுடைய மைனிங் ப்ராஜெக்ட்க்கு சைன் போடுவான். இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த 1000 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு 100 ரூபா நோட்டையும் வாங்கிட்டு இந்த ஆப்ரஹாம் அங்கிருந்து ராத்திரி கிளம்பும்போது பேரலா இந்த பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் ஃபுல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான். அவன் போலீஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஓட்ட மாட்டேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா குறுக்க ஒரு கார் முன்னாடி அந்த வண்டி கொண்டு போயிட்டு கிராஷ் பண்ணிட்டு அந்த பையன் அங்க தப்பிச்சு போயிடறான். கிராஷ் ஆன அந்த கார்ல அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஆப்ரஹாம். அவ்வளவுதான், ஆக்சிடென்ட்ல மூச்சு பேச்சு இல்லாம மயக்க நிலையில இருக்கக்கூடிய ஆப்ரஹாம அங்க இருந்த போலீஸ்காரங்களே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இவன் யாரு, இவனுக்கு பின்னாடி என்ன ஒரு நெட்வொர்க் இருக்கு, இது எதுவுமே தெரியாம போலீஸ்காரங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. பரலலா இந்த பக்கம் தொழிலதிபர் வருண் இருக்கான அவன் இது வரைக்கும் மைனிங் என்ற பேர்ல எத்தனை கிராமங்களை அழிச்சிருக்கான்ட்டு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மொத்தத்தையும் வெளிக்கொண்டு வந்து ஆதாரத்தோட நிரூபிக்க எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் வருண் என்ன பண்ணானா, அவனுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய கேங் லீடரான கடப்பார குணான்றவன் கால் பண்ணி தன்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டோடைய மொத்த குடும்பத்தையும் அழிச்சிரு அவனையும் சேர்த்து கொண்டு அப்படின்ற மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே இந்த கடப்பார குணாவும் தன்னோட தம்பியும் ஆட்களையும் விட்டு அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டோட வீட்டுக்குள்ள போயிட்டு குடும்பத்துல ஒருத்தர விடாம சரமாரியா வெட்டி வீசிருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமான கேங் தான் இந்த கடப்பார குணா. தொழிலதிபர் வருண் யாரை கொலை பண்ண சொன்னாலும் ஈஸியா போய் கொண்டு வந்துருவானுங்க. இப்போ இவனுக்கு காதுக்கு 1000 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கான அந்த 100 ரூபா நோட்டோட அந்த இரவு கிளம்பி போயிட்டு இருந்த ஆப்ரஹாம் ஆக்சிடென்ட் ஆகி போலீஸ்காரங்களே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்களே. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் உதவியோட இருக்க ஆப்ரஹாம எப்படியாச்சும் அவனை வந்து காப்பாத்தி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த கடப்பார குணாவுடைய கேங்க தான் தொழிலதிபர் வருண் அனுப்பியிருக்கான். கடப்பார குணா கேங்கும் கை நிறைய ஃபுல்லா ஆயுதங்களோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க ஆப்ரஹாம தூக்கிட்டு வரதுக்காக போயிருக்கானுங்க. ஆல்ரெடி அங்க இருக்க போலீஸ்காரங்க கையில கத்திங்களோட வந்திருக்க இந்த கேங்க பார்த்ததும் ஒன்னும் புரியல, ஒருவேளை இந்த ஆப்ரஹாம போடதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்து போன போலீஸ் கையில் இருக்கக்கூடிய கன் எடுத்து லோட் பண்ண அவ்வளவுதான் வந்த கேங் பின்வாங்குறாங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்ரஹாம் உயிரோட வேணும். இங்கதான் போலீஸ்க்கே புரிய வருது, ஓ நீங்க இவனை போட வரலையா, இவன் உங்களுக்கு உயிரோட வேணுமா, எவனாச்சும் ஒருத்தன் கிட்ட வந்தீங்க இவனை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி கண்ணும் கைமா இருக்க போலீஸ் மிரட்ட அந்த கேங் தாக்குறதுலேயே இருக்காங்க. அவ்வளவுதான் கடுப்பான போலீஸ் இந்த மயக்க நிலையில இருக்க ஆப்ரஹாமுடைய காலிலே ஷூட் பண்ண ஆப்ரஹாம் உயிரோட வேணும்னு சொல்லிட்டு இந்த கேங் அங்கே அப்படியே பின்வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்திருக்க கேங்கை பார்த்தா சாதாரண ஆளுக்கு மாதிரி தெரியல. இந்த ஆப்ரஹாம் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, அதை கண்டுபிடிச்சாகணும். ஸோ உடனே போலீஸ் பந்தோபஸ்தை அதிகப்படுத்துங்க அப்படின்றவர் இன்ஸ்பெக்டர் மயக்க நிலையில இருக்க ஆப்ரஹாம டைட் செக்யூரிட்டியோட அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கிளம்பி வந்துறாரு. ஸ்டேஷன் போன கொஞ்ச நேரத்திலே ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஃபோன் கால். என்னாச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஓடி போய் பார்த்தா அங்க ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 15 போலீஸ்காரங்க கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட்ல மயங்கி இருந்த ஆப்ரஹாமையும் ஆள காணோம். எத்தனை பேர் வந்து அவனை தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க அதுக்கு அங்க மயக்க நிலையில இருக்க போலீஸ் கண்மூச்சி, சார் ஒருத்தரும் வரல சார், மயக்கத்துல இருந்த அந்த ஆப்ரஹாமே எந்திரிச்சதுமே ஒருத்தனை விடாம கொலை வெறியோட எல்லாரையும் அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அதுல இந்த ஆக்சிடென்ட்ல மயங்கி கிடந்த ஆப்ரஹாம் இருக்கல அவன் கண் மூச்சதுமே காலில் போலீஸ் ஷூட் அவுட் பண்ணி கட்டி இருக்கிறத பாக்குறான். போலீஸ்காரங்க ஃபுல்லா அவனை பாதுகாப்பா வச்சிருக்கிறதையும் பாக்குறான். இதுக்கு மேல இங்க இருக்குது தனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி ஆப்ரஹாம் ஒரு போலீஸை விடாம கொடூரமா தாக்கிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு
அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். எஸ், இந்த அளவுக்கான ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சன் தான் இந்த ஆப்ரஹாம். இவன் யாரு, இதுக்கு முன்னாடி இவன் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இவனுடைய போட்டோ எடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காங்க. இவனுடைய போட்டோவை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, நீங்க ஒருத்தனுடைய போட்டோவை ஃபேக்ஸ்ல அனுப்பியிருந்தீங்களே, அவன் சாதாரண ஆளே கிடையாது, அவனுடைய பேர் ஆப்ரஹாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிக் ஷாட்டோடைய கொலை கேஸ்ல அவனை என்கவுண்டர் போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டாங்க. அந்த டீம்ல கிட்டத்தட்ட 15 போலீஸ்காரங்க அந்த ஆப்ரஹாம் கொல்றதுக்காக போனாங்க. ஆனா அந்த 15 பேரும் இன்னைக்கு உயிரோட இல்ல. எல்லாரையும் அந்த ஆப்ரஹாம் கொன்னுட்டான். தமிழ்நாட்டிலே தி மோஸ்ட் டேஞ்சரஸான கிரிமினல்னா அது அந்த ஆப்ரஹாம் தான். அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ரஹாமுக்கு ஒரு பக்கம் பில்டப்பா ஏத்த தப்பிச்சு வந்த இந்த ஆப்ரஹாம் நேரா இப்போ கடப்பார குணா கிட்ட தான் வந்திருக்கான். நாளைக்கே இவன் அந்த 100 ரூபா நோட்டோட துபாய்க்கு போயானோ. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல கிட்டத்தட்ட 15 போலீஸ் இவன் கொண்டு வந்தனால வெளியே எல்லா பக்கம் இவன் போலீஸ் தேடிட்டு இருக்கு. காலில் குண்டடி காயம் வேற. சோ இன்னைக்கு ராத்திரி மட்டும் கடப்பார குணாவோட பாதுகாப்புல அவனுடைய இடத்துல இருந்துட்டு காலில் குண்டடி காயம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மெடிசன்ஸ் எடுத்துக்கலனா காலே பேரலைஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி உன்னோட பர்சனல் டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அவர் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்த மெடிசனை உடனடியாக போயிட்டு ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து வாங்கிட்டு சொல்றாங்க. ஆனா மெடிக்கல் ஷாப்ல பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அந்த டேப்லெட்டை கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆப்ரஹாம் கடப்பார குணா கேங்ல இருக்க ஒருத்தனை பிக் பண்ணி புதுசா இவன் இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்நாச்சிங்ல ஈடுபட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல இவனை பிடிச்சு கொடுத்த சேட்டை உயிரோட இவன் தான் கொளுத்திருக்கான். ஸோ மெடிக்கல் ஷாப்ல மிரட்டி டேப்லெட் வாங்கிட்டு வரதுக்கான கரெக்டான ஆள் இவன் தான்ற மாதிரி ஆப்ரஹாம் இவனை அனுப்பி விடுறான். அந்த இரவு இந்த ஆப்ரஹாமால அனுப்பப்பட்ட இந்த ரவுடி பையன் கையில கத்தியோட நேரா அவன் சூஸ் பண்ணிருக்கூடிய மெடிக்கல் ஷாப் அது நம்ம ஹீரோனோட சித்தப்பா ஷாப். சித்தப்பா வெளியூர் போயிருக்காரு. இவ்வளவு நேரம் ஹீரோனோட அப்பா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. டின்னர் சாப்பிட்றதுக்காக அவரும் இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரு. ஸோ இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் மட்டும்தான் கடையை பாத்துக்கிறாங்க. கடையில ஒரு சாதாரண பொண்ணு தானே இருக்கா, அவளை ஈஸியா ஏமாத்தி மெடிசன்ஸை வாங்கிடலான்ற மாதிரி இந்த ரவுடி பையனும் கையில கத்தியோட உள்ள போயிட்டு மிரட்ட. முதல்ல நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்தாலும் பின்னாடி அவங்க அம்மா சொன்ன அந்த விஷயங்கள் எப்ப பார்த்தாலும் யாரையாவது அடிச்சுட்டு வம்பிழுத்து வந்துடுற, இதனால நம்ம குடும்பம் நிம்மதியே போயிடுது அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோன் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி அவன் கேட்ட அந்த மெடிசனை பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம கொடுத்துறாங்க. ஓகே பாப்பா பயந்துட்டான்ற மாதிரி இவனும் அந்த மெடிசன்ஸை வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டு திரும்பி ஹீரோன் கழுத்துல இருக்கக்கூடிய செயினை பாக்குறான். அதையும் வெட்டு போனோம், அதையும் மிரட்டி கேட்டு வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த செயினை போய் மிரட்டி கேட்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நம்ம ஹீரோன் இதுக்கு மேலலாம் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டப்புனு இப்ப கத்தி எடுத்து அவன் கையிலேயே குத்தி உரி அடி. அவ்வளவுதான், தூக்கி வீசி அடிக்கப்படுறான். கொஞ்ச நேரத்துல பொதுமக்கள்லாம் கூடிறாங்க. அவனை இப்போ போலீஸ்காரங்க வந்து கூட்டு போயிறாங்க. மருந்து வாங்க போன இன்னும் ஆளை காணுமே சொல்லிட்டு ஆப்ரஹாமும் கடப்பார குணாவும் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். என்னடான்னு பார்த்தா அந்த ரவுடி பண்ணி தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களே. ஸ்டேஷன்ல இருக்க அந்த ரவுடி போலீஸ்க்கே தெரியாம ரெஸ்ட்டும் போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, உன் மேல எஃப்ஐஆர் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ரஹாம் கேட்க, இல்ல ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடல, மெடிக்கல் ஷாப்ல இருந்த அந்த பொண்ணு தான் அப்பாவை கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்கா. ஸோ இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டாதான் இவன் எதுக்காக அந்த மெடிக்கல் ஷாப் போனா, என்ன மெடிசன் வாங்க ட்ரை பண்ணா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, கடைசியா போலீஸ்காரங்க என்னமோ முடிச்சு வந்துருவானுங்க. சோ அந்த மெடிக்கல் ஷாப் பொண்ணும் அவங்க அப்பனும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே மிதிக்க கூடாது, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல போயிட்டு அவங்களை அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ரஹாம் ஐடியா கொடுக்க, உடனே இந்த கடப்பார குணாவும் தான் தம்பியோட சேர்த்து ஒரு 10 பேரை ஹீரோன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அனுப்ப. ஒரு சாதாரண குடும்பம் அதை அழிக்கிறதுக்கு 10 பேரா, 5 பேரே போதுன்ற மாதிரி கடப்பார குணாவுடைய தம்பி கூட ஒரு 5 பேரை சேர்ந்துட்டு ஹீரோன் குடும்பத்தை கொல்றதுக்காக வீட்டுக்குள்ள இறங்கிறாங்க. வீட்டுக்குள்ள போயிருக்க இந்த ரவுடிங்களுக்கு தெரியல ஹீரோன் குடும்பம் ஒரு கராத்தே குடும்பம்னு சொல்லிட்டு அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோயின் அம்மா அப்பா இப்படி 3 பேரும் சேர்ந்து இவங்களை கொல்றதுக்காக வந்திருக்கக்கூடிய மொத்த ரவுடிங்களையும் அடிச்சு பறக்க விட்டு 5 பேர்ல 3 பேரை கொன்னுறாங்க. 2 பேர் மட்டும் உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க அம்மா அண்ட் அவங்க அப்பா 3 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி 3 பேரை கொண்டுட்டோம், கண்டிப்பா இது கேஸ் ஆகும், பேசாம இப்படி ஒரு சம்பவமே நடக்காதபடி ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு 5 பாடிஸையும் வீட்டு பின்னாடி புதைச்சிடலாம், யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஐடியா கொடுக்க, அவ்வளவுதான் ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த 2 ரவுடிங்களும் பயந்து போய் வெளில வந்துறானுங்க. ஹீரோனோட அம்மா ஒரு பக்கம் போயிட்டு டிவி வால்யூமா ஃபுல்லா வச்சுட்டு அந்த 2 பேரையும் கொடூரமா கொலை பண்ணிட்டு 5 பேருடைய பாடியை தரன்னு இழுத்து வந்து வீட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழியில இவங்க புதைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஆப்ரஹாம் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்த மெயின் வில்லனான வருண் கால் பண்ணி உடனடியா டீல சைன் பண்ணி ஆகணும். ஸோ துபாயில டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த 100 ரூபா நோட் அது உடனடியா அனுப்பி வச்சதான் 1000 கோடி அந்த எம்எல்ஏ அக்கௌண்ட்டுக்கு போகும், நான் ஒரு ஆள் அனுப்புறேன், நீ உடனடியா 100 ரூபா கொடுத்து அனுப்பிடு அப்படின்ற மாதிரி அவன் கால் பண்ணி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த 100 ரூபா நோட்டை கொடுத்துலாம் சொல்லிட்டு பேக்கெட்டை செக் பண்ணா பர்ஸை காணும். ஆப்ரஹாமும் எல்லா பக்கமும் பர்ஸ் தேடி பார்க்கறான், எங்க தேடியும் காணும். கூடவே கடப்பார குணாவுடைய ஆட்கள் எல்லாருமே அந்த பர்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அதான பர்ஸ் தானே, எதுக்கு இப்படி தேடுறீங்க அப்படின்னு அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் கேட்க, ஆப்ரஹாம் அப்படியே காண்ல அந்த பர்ஸ்ல முக்கியமான 100 ரூபா நோட்டு இருக்கு, அது சாதாரண 100 ரூபா நோட்டு கிடையாது, அதை கொடுத்தாதான் 1000 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த பர்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பிரவுன் பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து ஓபன் பண்ணா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த பிரவுன் பர்ஸ் ஆப்ரஹாம்டே கிடையாது, ஹீரோயின் குடும்பத்தை கொல்றதுக்காக போயிருக்க கடப்பார குணாவுடைய தம்பியோட பர்ஸ். 2 பேருடைய பர்ஸும் ஒரே கலர்ல இருந்ததுனால மாத்தி அவன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். சோ அந்த 1000 கோடி ரூபா மதிப்பு கொண்ட 100 ரூபா நோட்டு கொண்ட அந்த பர்ஸ் குணா தம்பி பேக்கெட்ல இருக்கு. அது தெரியாத நம்ம ஹீரோயின் ஃபேமிலி அவனையும் அந்த 5 பேரோட கொன்னு அவங்க வீட்டு பின்னாடி புதைச்சிட்டாங்க. அந்த பர்ஸும் அந்த பர்ஸ்ல இருக்க 100 ரூபா நோட்டு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆப்ரஹாம் ஒரு பக்கம் கத்த, இந்த பக்கம் அந்த 5 பேர் இவங்க வீட்டுக்கே வராதபடி தடையுமே இல்லாம புதைச்சிட்டு
ஹீரோயின் ஃபேமிலி இப்போ ஸ்லோ மோஷன்ல வாக் பண்ண இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, கடப்பார குணா கூட இருக்கக்கூடிய இந்த ஆப்ரஹாம் இருக்கான, அவன் வந்து இவனுடைய அந்த 100 ரூபாய் கொண்ட பர்ஸை கடப்பார குணாவுடைய தம்பி தான் அந்த ஃபேமிலியை கொள்றதுக்காக போகும்போது தெரியாம எடுத்துட்டு போயிருக்கான். அவனுக்கு ஃபோனை போட்டு அவன் எங்க இருக்கான், வேலை முடிச்சானா கேளு அப்படின்ற மாதிரி கேட்க இவனுங்களும் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் சுவிச் ஆஃப். ஏன்னா கடப்பார குணாவோட தம்பியோட சேர்த்து 5 பேரையுமே நம்ம ஹீரோயின் ஃபேமிலி மொத்தமா கொண்டு வீட்டு பின்னாடி புதைச்சிட்டாங்களே. ஸோ ஃபோன் சுவிச் ஆஃப். ஒரு சாதாரண குடும்பத்தை கொள்றதுக்கு தானே அனுப்பணும், இன்னும் ஆளுக்கானும் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடப்பார குணா அவனுடைய தம்பிக்கும் அவனுடைய ஆளுங்களுக்கும் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் போய் பார்க்க சொல்றாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் கடப்பார குணாவுடைய தம்பி போயிட்டு இருந்த கார் பஞ்சர் ஆகி ஓரமா நின்றுட்டு இருந்திருக்கு. அவங்க வீட்டு பக்கமே போக்கானோம். ஸோ கடப்பார குணாவை பொறுத்த வரைக்கும் அவன் தம்பியும் ஆளுங்களும் கொல்றதுக்காக போனவனுங்க அந்த வீட்டுக்கே போக்கானோம். அப்படி போயிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்திருப்பானுங்க. ஸோ நடுவில் யாரோ அவனுங்களை தூக்கிட்டானுங்க அப்படின்ற மாதிரி கடப்பார குணா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது தான் மெடிக்கல் ஷாப்ல நடந்த அந்த பிரச்சனை, அதுல இவங்க கேங்க சேர்ந்த ஒருத்தனை கைது பண்ணி வச்சிருக்காங்களே, ஒருவேளை அவன் தான் போட்டு கொடுத்துட்டானோ, போலீஸ்காரங்க ஆப்ரஹாமை பிடிக்கிறதுக்காக குணாவுடைய தம்பியும் ஆளுங்களையும் தூக்கி வச்சுட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி கடப்பார குணா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கும் ஆளை விட்டு வேவ் பாக்குறான். ஸ்டேஷனுக்குள்ளேயும் ஆளை காணோம், வேற எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கானுங்க போல இருக்கு. கண்டிப்பா இந்த போலீஸ்காரங்க தான் தன்னுடைய தம்பியும் அந்த கேங்கையும் தூக்கி வச்சிருக்கானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கடப்பார குணா யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ தான் பொண்ணை கூட்டிட்டு மெடிக்கல் ஷாப்ல நடந்த அந்த பிரச்சனைக்கு கேஸ் எல்லாம் எதுவும் வேணான்ற மாதிரி எழுதி கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. அப்ப அந்த டைமிங்ல இந்த கடப்பார குணா ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, உன் பொண்டாட்டி பையன் நான் தான் தூக்கி வச்சிருக்கேன், அவங்க 2 பேரும் உயிரோட வேணும்னா நீ தூக்கி இருக்க, என் தம்பி என் ஆளுங்களும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்ட இன்ஸ்பெக்டருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. யோ நீ வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் ஒன்னும் உன் தம்பியை தூக்கல அப்படின்ற மாதிரி இவர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு. ஆனா அங்க கால்ல இருக்க கடப்பார குணா கேட்கவே மாட்டேன்றான். இது அத்தனையுமே அந்த ஸ்டேஷன்ல இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணான நம்ம நிலாவும் கேட்டுறாங்க. நாம அடிச்சு கொண்ட அந்த கடப்பார குணாவுடைய தம்பி அந்த கேங் மொத்தத்தையும் தேடி கடப்பார குணா போலீஸ்கார மேல சந்தேகப்பட்டு இன்ஸ்பெக்டருடைய ஃபேமிலியை தூக்கி வச்சிருக்கான். நம்மளால ஒரு போலீஸ்காரனுடைய ஃபேமிலி பிரச்சனைல மாட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம ஹீரோ நிலாவும் திரும்ப வீட்டுக்கு வந்துறாங்க. இந்த கடப்பார குணா போலீஸ்கார ஃபேமிலியை எங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவருடைய கராத்தே கிளாஸ்ல ஒருத்தன் ட்ரெயின் ஆகி போலீஸ் ஆயிருப்பான். அவனை கான்டாக்ட் பண்ணி கடப்பார குணாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு ஹீரோ வீட்ல இருந்து அந்த போலீஸ் தேடி கிளம்ப, இன்னொரு பக்கம் இந்த ஆப்ரஹாம் இருக்கான்ல, அவன் ஒரு பக்கம் அவனுடைய பர்ஸை தேடி கடைசியா கடப்பார குணா எந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வந்து காணாம போனானோ அந்த வீட்டோட கேட்டு கிட்ட தான் வந்து நிக்கிறான். கையில ஒரு பட்டாக்கத்தியோட ஹீரோயின் வீட்டு கதவை தட்ட நம்ம ஹீரோனோட அம்மா பதட்டத்தோட கதவை திறக்கிறாங்க. அவங்க முன்னாடி நிக்கிறது ஆப்ரஹாம், கையில கத்தியோட உள்ள என்ட்ரி ஆகிறான். இவனும் இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை கொல்ல வந்த அந்த கேங்க சேர்ந்தவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே இவனையும் கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் வீட்டோட கதவுகள் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு டிவியோட வால்யூமை ஃபுல்லா ஏத்தி வச்சுட்டு வழக்கம் போலதான் ஒருத்தன் தானே ஈஸியா சமாளிச்சலாம் சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் அவனை போட்டு பொழக்கிறாங்க. ஆனா வந்திருக்கிறது ஆப்ரஹாம், அவன் சாதாரண ஆளே கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கதி கலங்க வச்சவன். சோ இவங்க வீட்டுக்குள்ள புகுந்து எனக்கு தேவையானதெல்லாம் உங்களை கொல்றதுக்காக வந்த அந்த கடப்பார குணாவுடைய தம்பி எங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நிக்க ஹீரோனும் போட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் எது தாக்குதல். ஹீரோன் அம்மாவையும் ஹீரோயினும் போட்டு போலம் பொழந்து எடுக்கிறான். 2 பேருமே கீழே விழுந்து கிடக்க போச்சு. அம்மாவையும் பொண்ணையும் போட போறான்னு போதான் டைமிங்ல இந்த பக்கம் ஹீரோக்கு அவருடைய வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஃபோன் கால். ஏப்பா அவன் வீட்டுல என்னப்பா டிவி வால்யூம் அதிகமா வச்சிருக்காங்க, கொஞ்சம் குறைக்க சொல்லுப்பா, மனுஷன் தூங்குறதா இல்லையா அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் கால் பண்ணி சொல்ல அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஹா நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தன் எவனோ கொல்றதுக்காக வந்திருக்கான் போல, அதனால தான் ஒய்ஃபும் பொண்ணும் டிவி வால்யூம் அதிகம் வச்சு அவனை கொல்ல பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ வண்டியை திருப்பிட்டு போனா வீட்டுக்குள்ள அம்மாவையும் பொண்ணையும் ஆப்ரஹாம் போட்டு பொழந்துட்டு இருக்கான். நடுவுல ஹீரோ என்ட்ரி சும்மா மாசா என்ட்ரி கொடுத்து அந்த ஆப்ரஹாமையும் போட்டு பொழக்கிறாரு. ஆனா இந்த ஆப்ரஹாம் நம்ம ஹீரோடைய தலையில போட்டு குக்கரால பலமா தாக்கிறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சுருண்டு மயங்கி விட கடைசி அந்த ஆப்ரஹாம் கத்தியோட நம்ம ஹீரோனை குத்த வரான். போச்சு அவ்வளவுதான், இங்க யாரோ ஒருத்தன் சாவ போறாங்க அப்படின்னு போதுதான் அப்ப அந்த இடத்துல மாசா ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனோட சித்தப்பா. அவரும் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ கூட கராத்தே கத்துருப்பார் போல. சோ அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஆப்ரஹாமை போட்டு வெளுன்னு விழுக்கிறாரு. கடைசியா இவங்க 4 பேரும் சேர்ந்து ஆப்ரஹாமை போட்டு லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணி அவனை அடிச்சு போலீஸோட குடும்பத்தை எங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி அவனை மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேமிலி எங்க வச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோன் அவங்க அப்பா 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த கடப்பார குணா அவனுடைய இடத்துக்கு போறாங்க. அங்க போனதும் கடப்பார குணாவுடைய ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு பஞ்சா பறக்க விட்டு கடைசியா கடப்பார குணாவுடைய கழுத்துல கத்தி வச்சு அந்த குடும்பம் எங்க இருக்கு அப்படி மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ்கார குடும்பத்தை அந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த கடப்பார குணா எதுக்கு, இவனாலையும் பல பேர் சேர்த்திருக்காங்க, இவனையும் போட்டுலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கத்தி வாங்கும்போது என்ன கொல்றது மூலியமா இந்த பிரச்சனை எல்லாம் இதோட சால்வ் ஆயிட்டு நினைக்கிறியா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் தான் தொழிலதிபர் வருண், அவன் சொல்லிதான் இது எல்லாமே இங்க நடக்குது, என்ன கொண்டுட்டா அவன் கண்டிப்பா வருவான், அவன் வந்தா உங்க குடும்பத்துல ஒருத்தனும் உயிரோட வர மாட்டான், அவனுக்கு தேவையான ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்கு, அதுதான் அந்த 100 ரூபா நோட் அப்படின்ற மாதிரி அந்த 100 ரூபா நோட்டை பத்தி சொல்ல உடனே நம்ம ஹீரோ வீட்டுல இருக்க தன் தம்பி கிட்ட கால் பண்ணி வீட்டு பின்னாடி புதைக்கப்பட்டிருக்க கடப்பார குணாவுடைய தம்பி பாக்கெட்ல இருக்க அந்த பர்ஸுக்குள்ள இருக்க குறிப்பிட்ட சீரியல் நம்பர் கொண்ட 100 ரூபா நோட்
அதை துபாய்க்கு அனுப்பினா மட்டும்தான் 1000 கோடி ரூபா எம்எல்ஏட அக்கௌண்ட்டுக்கு ஒயிட் மணியா டெபாசிட் ஆகும். அப்போதான் இந்த மெயின் வில்லனான வருண் அவன் நினைச்சபடி கனிம வளங்களை திருட முடியும். ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்கு. அந்த 1000 கோடி ரூபா மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக அவனுக்கு மைனிங் பண்ணக்கூடிய பெர்மிஷன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மலை கிராமத்தில் இருக்க 1500 குடும்பமும் நிலச்சரிவில் மொத்தமாக அழிஞ்சிரும். ஸோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அந்த 100 ரூபா நோட்டை எரிச்சிடறாங்க. அதோட விடாம அந்த ஆப்ரஹாமையும் கொண்டு வீட்டு பின்னாடி புதைச்சிடறாங்க. இவங்களுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய மெயின் வில்லனான அந்த தொழிலதிபர் வருண் அவன் பேர்ல தானே இவ்வளவு நடந்திருக்கு. ஸோ அவனையும் உயிரோட விடக்கூடாதுன்றதுக்காக அப்பா அவன் பொண்ணு கிளம்பி நேரடியாக அவனோட இடத்துக்கே போயிட்டாங்க. அங்கே போனதும் அவ்வளோதாங்க வில்லன் வெர்சஸ் ஹீரோ பயங்கரமான ஒரு ஃபைட். அந்த ஃபைட்டோட முடிவில் அப்பாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு அவனை கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. இப்படி எல்லாரையும் கொண்டுட்டு எந்த ஒரு தடையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அழிச்சிட்டு சேஃபாக நம்ம ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு இது நாள் வரைக்கும் இந்த கேஸில் இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் வெளி வரல. சைலண்டாக நம்ம ஹீரோடைய ஃபேமிலி ஒரு மலை கிராமத்தையே காப்பாற்றிட்டு அவங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த பிளாஸ்ட்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரி சேனலில் வெளியாகக்கூடிய படங்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனுகூல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை.